இந்த மனுஷன் இப்படி நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்காரே. சரி எழுப்புவோம், என்ன செய்ய. ராமு ராமு சீக்கிரம் எந்திரிங்க, சீக்கிரம் எந்திரிங்க, சீக்கிரம் எந்திரிங்க. ராமு 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 ராமு. என்ன நெட்டம்மா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? யாருக்காவது ஏதாவது ஆயிட்டா? என்னம்மா, என்ன சொல்லு சொல்லு. நெட்டம்மா என்னாச்சு? காலு கை எதுவும் வலிக்கா? ராமு மனுஷா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே. ஏட்டி பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லவா எழுப்புன? நானும் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேனே. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க 100 வருஷம் இல்ல 1000 வருஷம் சீரும் சிறப்புமா சந்தோஷமா என் கூடயே ரொம்ப நாள் நல்லா வாழணும். நெட்டம்மா 1000 வருஷம் எப்படி வாழ முடியும்? பொக்கவாயா ஆயிருவனே. ஏற்கனவே நீர் பொக்க தானே. நெட்டம்மா என்ன ராமு மனுஷா இப்படி அழுவுறீரு? நான் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையா? நெட்டம்மா, என் வாழ்க்கையிலேயே யாருமே இது வரைக்கும் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு ராத்திரி சொன்னதே இல்லை தெரியுமா? யோ பொக்க, இப்படி சின்ன பிள்ளை மாதிரி கண்ணை கசக்கிட்டு நிற்காதீரும். நான் தான் இருக்கேன்ல. இன்னமும் பாருங்க, ஒவ்வொரு பிறந்த நாளையும் எப்படி நான் சிறப்பாக கொண்டாடுறேன்னு. உங்கள் பிறந்த நாள் யாரும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் நல்லா கொண்டாட போகிறேன். அப்படியா நெட்டம்மா? நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் டி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு சாயந்தரம் நான் ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். அவங்க எல்லாரும் வருவாங்க. அதனால பார்ட்டிக்கு ரெடியாக வந்துருங்கண்ணே. ஆஃபீஸில் இருந்து சீக்கிரமாக வந்துருங்க. என்னது பார்ட்டியா? யோ ராமு மனுஷா, இதுக்கு எதுக்கு அழுவுறீரு? பார்ட்டி தானே வைக்க போறேன்னு சொன்னேன். நெட்டம்மா, இது வரைக்கும் எனக்கு யாரும் ஒரு பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொன்னதும் கிடையாது, ஒரு கேக்கு வெட்டினதும் கிடையாது. யாரும் என் பிறந்த நாளை ஞாபகம் கூட வச்சுக்கிட மாட்டாங்க. சித்தி சித்தப்பா கூட எனக்கு பிறந்த நாளைக்கு வாழ்த்து கூட சொன்னது கிடையாது. நெட்டம்மா, நீ தான் முதல் தடவை என் பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி அழாதீங்க ராமு, அதான் நான் இருக்கேன்ல. எனக்கு நீங்கள் உயிர். யார் பிறந்த நாள் கொண்டாடுனா என்ன, கொண்டாடலைன்னா எனக்கு என்ன. உங்கள் பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன் இனிமே. சரியா? நீங்கள் அழக்கூடாது. எப்பவும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். உங்களுக்காக எதுனாலும் நான் செய்வேன். சரி நெட்டம்மா, நேரம் ஆயிட்டு, தூங்குவோமா? காலையில் எழுந்திரிச்சு ஆபீஸ் போகணும்ல. ஆட்டும், தூங்குவோமா? நம்ம எல்லாரும் இங்க எதுக்கு கூடியிருக்கோம்னா, இன்னைக்கு நம்ம ராமு தம்பிக்கு பிறந்த நாள். அவருக்கு பிறந்த நாளுக்கு பார்ட்டி வச்சிருக்காங்க. நெடுவாளி வந்து சாயந்தரம் ஏதோ பார்ட்டி வச்சிருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கா. அதுக்காக எல்லாரும் போறோம். ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்ல, என்ன வாங்கன்னு பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். யார் யார் என்ன கிஃப்ட் வாங்க போறீங்கன்னு சொன்னா மற்றவங்களுக்கு வசதியா இருக்கும். அதுக்கு தான் கேட்கறதுக்காக கூப்பிட்டுருக்கோம் எல்லாரையும். லட்சுமி கண்ணா, நீ என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போற? ஏக்கா என்ன வாங்கி கொடுக்கன்னு தெரியல. பொம்பளை பிள்ளைகளுக்குன்னா நம்ம ஏதாட்டும் வாங்கி கொடுக்கலாம். இவர் ஆம்பளையாளு, இவருக்கு என்னத்தை போட்டு வாங்கி கொடுக்க ஒன்றும் தெரியலையே. நான் வாட்ச் வாங்கி கொடுக்கேன் கண்ணா. அப்படியாக்கா? சரி சரி, எனக்கு இந்த யோசனை வராமல் போயிட்டே. சரிக்கா, நான் வேணா ஒரு சட்டை எடுத்து கொடுத்துட்றேன். மாலா கண்ணா, நீ என்ன வாங்கி கொடுக்க போற? ஏக்கா என்கிட்ட இந்த நேரம் பார்த்து துட்டே இல்லையே, என்ன வாங்கி கொடுக்கனே தெரியல. அவருக்கு வேற வேலை ஒன்றும் சரியில்லாமல் இருக்கு. இன்னும் நான் மகளிர் குழு பைசாவே கொடுக்காம இருக்கேன். சரி என்ன செய்யன்னு தெரியல, பார்த்து ஏதாட்டும் ஒன்று வாங்கி கொடுப்போம். ஏட்டி ராதா, நீ என்ன வாங்க போற? நாங்கெல்லாம் இந்த பிறந்த நாள் பார்ட்டிகளுக்கெல்லாம் நிறைய எல்லாம் செய்ய மாட்டோம் பார்த்துக்கோங்க. எனக்கெல்லாம் அதுலலாம் விருப்பம் கிடையாது. என்னத்தை போட்டு செய்ய? துட்டு செலவு பண்ணா நம்மளுக்கு நாளைக்கு துட்டு அவங்களும் செய்வாங்கன்னா பரவாயில்ல. எங்களுக்கெல்லாம் பிறந்த நாள்லாம் கொண்டாடி பழக்கம் இல்லம்மா. நாங்க பிறந்த நாளுக்கு யாரையும் கூப்பிடவும் மாட்டோம். அவங்க எங்களுக்கு என்ன பதிலுக்கு வந்து செய்யவா போறாங்க? அதனால நானும் ஒன்றும் செய்ய மாட்டேன். பாப்போம், ஏதாட்டும் ஒன்று செய்யுவோம். செல்வி, நீ என்ன செய்ய போற? நான்லாம் கடையை போட்டுட்டு போய் அலைஞ்சு திரிஞ்சு பொருள் எல்லாம் வாங்க முடியாது. ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ கையில கொடுத்துட வேண்டியதுதான். வேற என்னத்தை போட்டு செய்ய? ஆமாட்டி, அதுவும் நல்ல ரோசனை தான். சரி கண்ணா, எல்லாரும் என்ன வாங்க போறோம்னு பேசியாச்சு. சரி, ஆளாளுக்கு போய் வாங்குற வேலையை பாருங்க. சாயந்தரம் எல்லாரும் மறக்காம பார்ட்டிக்கு வந்துருங்க. அங்க சந்திப்போம். மாப்பிள்ள, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மருமகனே, நீங்க இதே மாதிரி 100 வருஷத்துக்கு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழணும். ரொம்ப தேங்க்ஸ் மாமா அத்தை. ராமு தம்பி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ராமு ப்ரோ, காப்பி பிறந்த டே. புது மாப்பிள்ள, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ராமு கண்ணா, ஹாப்பி பர்த்டே கண்ணா. நன்றிக்கா நன்றிக்கா. நீங்க எல்லாரும் என் பிறந்த நாளைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் நெட்டம்மா தான் காரணம். நெட்டம்மா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ராமு ராமு, நான் உங்களை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடட்டா? பாடு நெட்டம்மா. ராமு உங்களுக்கு பிறந்த நாள், ராமு உங்களுக்கு பிறந்த நாள், ராமு நீங்க பக்கவாயா பிறந்துட்டீரே, ராமு உங்களுக்கு பிறந்த நாள். அடியே, மாப்பிளைய பார்த்து இப்படி அடி பாடுவ? ஒரு நல்ல பாட்டை பாடு, இல்லைன்னா பேசாம கடை.
100 வருஷம் இந்த பொக்கவாயி ராமுதான் பேரு வழங்க இங்கே வாழணும். சோலைவனத்தில் 2 நெட்ட கொக்கு போலதான் நானும் அவரும் ஜாலியா வாழணும். ராமண்ணே சீக்கிரம் கேக்கு வெட்டுங்க. நீங்க வெட்ட நேராக்கிட்டே இருந்தீங்கன்னா நானே கையை விட்டு நோண்டி தின்றுவேன். ஆமா ராமு, இவ செஞ்சாலும் செய்வா. சீக்கிரம் கேக்க வெட்டுங்க. ஆட்டோ நெட்டம்மா வெட்டுறேன். நெட்டம்மா எனக்கு கையெல்லாம் நடுங்குது, எப்படி கேக்கு வெட்டேன்னு தெரியல. இது வரைக்கும் நான் வெட்டினதே இல்லையா, ஒரு மாதிரியா இருக்கு. மாப்பிள்ள ஒரு கேக்கு தானே, உங்களை என்ன கோழியமா வெட்ட சொல்லுது? கேக்க தானே வெட்ட சொல்லுது, நல்ல தைரியமா வெட்டுங்க மாப்பிள்ள. ஆட்டு மாமா வெட்டுறேன். நெட்டம்மா இந்தா கேக்கு சாப்பிடு. மவனே கேக்க வெட்டி எல்லாருக்கும் கொடுப்பா. சரி சித்தப்பா, எல்லாருக்கும் கொடுக்கேன். மாமா, அதுக்கு முன்னால gift கொடுக்கணும்ல, நான் தான் முதல்ல கொடுப்பேன். நெட்டம்மா எனக்கா? எப்போ வாங்கின? ராமு, அதெல்லாம் சர்ப்ரைஸு. அப்படியே நெட்டம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மோதிரம் நல்ல அழகா இருக்கே. அடியே எல்லாரும் வாங்க, நம்மளும் ஒவ்வொருத்தரா கிஃப்ட் கொடுத்துருவோம். லட்சுமி அக்கா, அந்த பக்கம் எல்லாருக்கும் காபி பப்ஸு மிக்சர்லாம் வச்சிருக்கேன். போய் எல்லாரும் சாப்பிடுங்கக்கா, நான் கேக்கு வெட்டி கொண்டு வரேன். சரிட்டி, நாங்களாம் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம், நாங்க கொடுக்கணும், மற்றவங்க சாப்பிடட்டும். எத்தே, நீங்க மற்றவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வச்சு கொடுங்களேன். ஆட்டு மருமவளே, நான் வச்சு கொடுக்கேன். ராமு தம்பி தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, நான் ஒரு சட்டை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். ஏக்கா, நான் அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டேன்க்கா. நீங்க இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு அவசியமே இல்லை. நீங்க எல்லாரும் வந்ததே போதும். இருந்தாலும் வெறுங்கையா வர முடியாதுல்ல தம்பி, பிறந்த நாள் வேற, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, அதனாலதான் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் லட்சுமி அக்கா, சட்டை ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா தம்பி? உங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ நினைச்சேன். சைஸ் சரியா இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா மாத்திடுவோம். ஏக்கா கரெக்ட் சைஸ் தான்க்கா வாங்கியிருக்கீங்க, எனக்கு சரியா இருக்கும். சரியா இருக்கா தம்பி? நான் கூட என்னமோ அளவு சரியா இருக்குமோ இல்லையோன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே வந்தேன். சரி தம்பி. ராமு ப்ரோ, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட், ஒரு மணி பர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏக்கா பர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே, விலை ரொம்ப அதிகமா இருக்குமே. எதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணி வாங்கிட்டு வரீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும் தம்பி, வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிக்கா. ஏட்டி, ரொம்ப துட்டு கொடுத்தா பர்ஸ் வாங்கிட்டு வந்த? சேச்சே, ரொம்ப துட்டு கொடுத்தெல்லாம் வாங்கலக்கா. ரோட்ல ஒருத்தன் போட்டு எதை எடுத்தாலும் 20 ரூபான்னு வித்துக்கிட்டு இருந்தான், அதில் வாங்கிட்டு வந்தேன். அதானே பார்த்தேன், நீயாவது ரொம்ப துட்டு கொடுத்து வாங்குறதாவது. ஏக்கா, துட்டு இருந்தா வாங்கி கொடுக்கலான்னு தான் நினைச்சேன்க்கா. துட்டே இல்லை, என்ன செய்ய? சரி, இருக்கிற துட்டுக்கு இதுதான் கிடைச்சது, வாங்கிட்டு வந்துட்டேன். ராமுக்கண்ணா, இந்த வாட்ச் உனக்கு தான், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏக்கா வாட்ச் பார்க்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே. ராமுக்கண்ணா, மனசுல அன்பு இருந்தா போதும், கணக்கெல்லாம் பார்க்க வேண்டாம், வாங்கிக்கோ. ரொம்ப நன்றி சானியாக்கா. நெட்டக்கண்ணா, என்ன வெறும் கேக்கும் பப்ஸும் தான் தருவியா? பிரியாணி புரோட்டாலாம் ஒன்றும் இல்லையா? ஏக்கா, பிரியாணி போடுவோம்க்கா. ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி போட்டுருவோம். சரிக்கண்ணா, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ போய் கேக்குத்தீங்க. ஆட்டுங்கக்கா, போய் கேக்கு சாப்பிடுங்க. இந்தாங்க தம்பி, நான் உங்களுக்காக ஒரு கர்ச்சீப்பு வாங்கிட்டு வந்தேன், வச்சுக்கோங்க. ஏக்கா ரொம்ப நன்றிக்கா. என்னடி ஒரு கர்ச்சீப்பை போய் வாங்கிட்டு வந்திருக்க? நானாவது அதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், நீங்கலாம் ஒண்ணுமே வாங்கிட்டு வரல. நான் வாங்கிட்டு வரலன்னு யார்ட்டி சொன்னா? இப்போ போய் கொடுக்கேன் பாரு. செல்வி, நீ ஒண்ணும் கொடுக்கலையா? நான் ஒண்ணுமே வாங்கிட்டு வரல ராதா. கடையிலேயே எனக்கு நேரம் சரியா போயிட்டு, இப்போ கூட கடையை போட்டுட்டு தான் ஓடி வந்தேன். அதனால போகும்போது ஒரு 100 ரூபாய கையில கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். இங்கேயே கொடுத்தோம்னா எல்லாவளும் ஏதாவது சொல்லுவாளுங்க, ஏதாட்டு பொருள் வாங்கிட்டு வந்தா என்னன்னு கேட்பாளுங்க. அதனால போகும்போது தெரியாம ராமு தம்பி கையில ஒரு 100 ரூபாய கொடுத்துட்டு போகணும். எங்க வீட்டு செல்ல மாப்பிளைக்கு குளு குளு கூலிங் கிளாஸ். இந்தாங்க, இதை போட்டுட்டு வெயிலுக்குள்ள போங்க, நல்ல குளு குளுன்னு இருக்கும். ஏக்கா கண்ணாடி அட்டகாசமா இருக்கே. அப்படியா தம்பி? போட்டு பாருங்க. ஏக்கா எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர், அட்டகாசமா இருக்கு. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. லட்சுமி அக்கா, வாங்க எல்லாரும் போய் கேக்கு திம்போம். சரிடி, வா போய் சாப்பிடுவோம். கேக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. என்னது, கேக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியலையா? நான் 10 ரூபா கொடுத்து கர்ச்சீப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு 2 கேக்கு தந்தாதான் போவேன். நம்மளுக்கு முன்னால யாரு கேக்கு திங்க போனான்னு தெரியுமா? சிம்ரனும் உங்க அம்மாவும். அப்புறம் எப்படி கேக்கு இருக்கும்?